واحلل عقدة من لساني يفقهوا قولي إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தை அடைந்து அதில் அல்லாஹும் ரசூலும் நமக்கிட்ட கட்டளைகளை ஏற்று அவன் நமக்கு சொல்லித்தந்த வரலாறுகளை படித்து அதிலிருந்து படிப்பினை பெற்று அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் நல்ல வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். புனிதமான இந்த மாதத்தில் இஸ்லாஹுல் உம்மா, இந்த உம்மத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக, சரிபடுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக அதனுடைய பொறுப்பை ஏற்றிருக்கிற ஆலிம் பெருமக்களால் நிர்வாகத்தினுடைய சமுதாயத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய நன்மக்களுடைய ஒத்துழைப்போடு இது போன்ற நல்ல காரியங்களை அல்ஹம்துலில்லாஹ் 9 ஆண்டுகளை நிறைவுற்று 10வது ஆண்டில் புனிதமான இந்த நிகழ்வை தொடர்ந்து செய்யும் வாய்ப்பை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கியாமத் வரை இச்சேவைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொடர செய்வானாக. யாரெல்லாம் இதற்கு எந்தெந்த வகையில் ஒத்துழைப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. அவர்களுடைய கடன் தொல்லைகளை அல்லாஹ் நீக்குவானாக. அவர்களை வந்து அணுகவிருக்கிற பலாய் முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து அருள் புரிவானாக. அவர்களுடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வானாக. இறுதி மூச்சு வரை அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்த பாதையில் வீடு நடை போடும் பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினர்களுக்கும் சமுதாயத்தினருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். உயிரினங்களையும் போற்றுகிற கூறுகிற உயர்மறை திருக்குர்ஆன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்காக அருளிய வேதம் திருமறை. இந்த வேதத்தை, இந்த வேதத்தினுடைய கருத்துக்களை வேற எங்கேயும் போய் யாரிடத்திலேயும் போய் திணிக்க முடியாது. முழுக்க முழுக்க இது இரு உயிரினங்களுக்கு, ஒன்று மனிதன், இன்னொன்று ஜின்னு. மனிதனுக்கும் ஜின்னுக்கும் அருளப்பட்ட வேதம் திருக்குர்ஆன், திருமறை. இதை போய் நம்ம எந்த உயிரினத்திலேயும் போய் சொல்ல முடியாது. ஒரு 10 மாடை கூட்டு வச்சு நிப்பாட்டி வச்சு அந்த மாட்டுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை போய் அதுக்கு அது அருளப்படலை. அருளப்பட்டது முழுக்க முழுக்க நமக்கு, இன்சானுக்கும், மனிதனுக்கும், ஜின் வர்க்கத்துக்கும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட ஜின்கள் இருக்கிறார்கள். ஜின்கள் எப்படி வாழணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி நடத்தினார்கள். இந்த 2 உயிரினங்களும், மனிதன், ஜின், இவைகள் அல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுமார் 29 உயிரினங்களை பற்றி திருக்குர்ஆனில், திருமறையில் சொல்லி காட்டுகிறார். குதிரை, மீன், கோவேரி கழுத, நாய், வெள்ளாடு, செம்மறியாடு, ஒட்டகம், காகம், எறும்பு, யானை, கொசு, ஈ, தேனி, கரையான், வெட்டுக்கிளி, பேனு, தவளை, குரங்கு, காளைக்கன்று, ஓநாய், ஆடு, சிங்கம்,
ஹுதுஹுது பறவை, பாம்பு, மாடு, இவை எல்லாத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். எதுக்கு சொல்லியிருக்கான்? அதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கவா? சொல்லி கொடுத்துட்டு இதிலிருந்து நாம் படிப்பினை பெறுவதற்கும் அதிலிருந்து நாம் பாடம் பெறுவதற்கும் அதை நாம் படிப்பினையாக ஏற்று வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது. இன்னொரு விஷயம், குர்ஆனில் அல்லாஹ் இவைகளை சொன்னான் என்பதை தாண்டி குர்ஆனுடைய சூறாக்களில் சுமார் 6 சூறாக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த விலங்குகளுடைய, மனிதன் ஜின் அல்லாத உயிரினங்களில் 6 உயிரினங்களுடைய பெயரை சூறாக்களுடைய தலைப்பாக, சூறாக்களுக்குண்டான ஆரம்ப தலைப்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்திருக்கிறார். சூரா அல் அன்கபூத், சூரா பக்கரா, சூரா அல் ஃபீல், சூரத்துல் நம்லு, சூரத்துல் நஹ்லு, சூரத்துல் அன்ஆம். 6 சூறாக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேரே வச்சுருக்கான். எறும்பு, தேனி, சிலந்தி, யானை, மாடு, அப்புறம் அன்ஆம் அப்படின்னு பொதுவாக விலங்கினங்கள் அப்படின்னு 6 சூறாக்களுக்கு அல்லாஹ் பேர் வச்சிருக்கான். சுமார் 29-30 விலங்கினங்கள் குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு பாடம் எடுத்திருக்கிறார். ஹஸரத் அவர்கள், கண்ணியத்திற்குரிய பிலால் ரஷாதி ஹஸரத் அவர்கள் தலைப்பு தந்துட்டு தலைப்புக்கு கீழே இப்படி எல்லாம் பேசினா நல்லா இருக்கும்னு சில விஷயங்களையும் சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் அப்படின்னு வேறு அதை போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது இந்த 29ஐயும் பேசி முடிச்சிடணும் அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளோ 2 நாளோ, ஒரு 24 மணி நேரத்தில் பேசிடலாம் நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொன்றையும் பற்றி 1 மணி நேரம் பேசினா 29 மணி நேரம் இருந்தால் போதும், முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். எப்படியாவது நாளைக்கு இஷாவுக்குள்ளே நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை முடிச்சிடுவோம். என்ன சாப்பாடு ஆறி போயிடுமோ? இப்போ இதிலிருந்து நம்ம சில விலங்கினங்கள் குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன பேசியிருக்கான், எதுக்காக பேசியிருக்கிறான், அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினைகள் என்ன, இன்னும் சொல்லப்போனால் இன்ஷா அல்லாஹ் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. எல்லாமே குர்ஆனில் இடம்பெற்றதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அந்த காரணம்தான் நமக்குண்டான படிப்பினைகளில் மிக முக்கியமான படிப்பினையாக இருக்கும். ஒன்று, முதல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்தில் வலம் விட்டுருக்கிறான். சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. சொர்க்கத்தில் போய் வேறு என்ன கேட்கணும்? சொர்க்கமே கிடச்சிருச்சு. சொர்க்கமே கிடச்சிது. சந்தோஷமாக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல், ஏதோ ஒன்று கிடைக்காத மாதிரியே இருக்கிறாங்க. அப்புறம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய விழா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான், மனைவியை படைத்தான். மனைவி வந்த பிறகு தான் சொர்க்கமே சொர்க்கமாக இருந்தது அப்படின்னு வரலாறு சொல்லுது. சில பேருக்கு சொர்க்கம் நரகமாக போயிடுது இல்லை? கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்குது. கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி என்னடா வாழ்க்கையே நரகமாக போச்சு. மார்க்கம் எப்போவுமே கரெக்டாக பேசும். நாம் தவற புரிஞ்சு வச்சுருக்கோம், விளங்கி வச்சுருக்கோம். பல விஷயங்கள் அப்படித்தான். நாம் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறபடி அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் நிச்சயம் அந்த திருமண வாழ்க்கை சொர்க்கம்தான், நரகம் கிடையாது. எப்போ திருமண வாழ்க்கை நரகமாக மாறி போகுது? ஃபோட்டோகிராஃபர் கூட சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை பார்த்து கடைசியாக ஒரு தடவை சிரிங்க அப்படிங்கிறான். அவன் கூட கேலி பண்ணுறான். இதோடு முடிஞ்சு போச்சு உன் சிரிப்பு, இனி நீ சிரிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு பேசுகிறான். அப்படியெல்லாம் உலகம் விளங்கி வச்சிருக்கு. ஏன், என்ன காரணம் அப்படின்னா அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னபடி வாழ்க்கை அமையலை. அதுதான் பிரச்சனை. அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி நம்மளை வாழ சொன்னாங்களோ, எப்படி இணைந்து சொன்னாங்களோ, எப்படி சேர சொன்னாங்களோ அப்படி இணைந்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும். சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை கொடுத்த உடனே சொர்க்கமாக மாறி போச்சு. இப்போ அவர்கள் இருவர் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சந்ததிகளை பெருக்கிறான். இந்த 2 பேருக்கும் குழந்தைங்க பிறகுது. குழந்தை பிறந்தா ஆண் குழந்தையும் இருக்குது, பெண் குழந்தையும் இருக்குது. இப்போ இவங்களுடைய சந்ததிகள் பெருகணும்னா இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்ல. யாரை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறது? எல்லாமே அண்ணன் தம்பியும் அக்கா தங்கச்சி தானே. 2 பேர் தானே இருக்கிறாங்க, ஆம்பளையும் பொம்பளையும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் தான் இருக்கிறாங்க, வேறு யாருமே கிடையாது. இந்த 2 பேருடைய பிள்ளைங்க தான் எல்லா பிள்ளையும், வேறு பிள்ளைங்களும் கிடையாது. இப்போ யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அல்லாஹ் ஒரு நியதியை ஏற்படுத்தினா
ஒரு கருவிலிருந்து பிறந்த ஒரு சூழல் ஏற்படுகிற ஒரு கருவிலிருந்து பிறகிற ஒரு ஆணுக்கும் மறு கருவில் பிறக்கிற ஒரு பெண்ணுக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். அப்படி அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருந்தா அப்படி தான் கல்யாணம் முடித்தாங்க. அப்போ தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு சூழலில் பிறந்த அண்ணனும் ஒரு தங்கச்சியும், இன்னொரு கருவில் பிறந்த இன்னொரு அண்ணனும் தங்கச்சி 2 பேர். இப்போ இவங்க 2 பேரையும் மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். மாற்றி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த முதல்ல பிறந்த தங்கச்சி இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 2வது பிறந்த பெண் குழந்தை இருக்க, அது கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய நியதிப்படி 2வது சூழலில் பிறந்த அந்த பெண் குழந்தைய ஃபஸ்ட்டு பிறந்தவருக்கு கட்டி கொடுக்கணும், 2வது பிறந்த ஆண் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பிறந்த பெண்ணை கட்டி கொடுக்கணும். இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி. இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் சட்டம். அப்போது ஏன் கூட பிறந்த என் தங்கச்சி என் சூழலில் பிறந்தவர்கள் அவள் தான் அழகாக இருக்கா, நீ என்ன ஏமாற்றி முடிக்க பார்க்குறியா அப்படின்னு இந்த அண்ணனுக்கும் அந்த தம்பிக்கும் சண்டை வந்துருச்சு. இந்த சண்டையில் எந்த அளவுக்கு இந்த சண்டை முத்தி போச்சு அப்படின்னு சொன்னால், நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் சொல்கிறது தான் சரி, நான் தான் செய்யணும் அப்படின்னு அவர் அண்ணங்காரர் ரொம்ப பிடிவாதம் பிடிக்க, தம்பி எவ்வளோ சொல்லி பார்த்து ஏற்றுக்க மாட்டேங்கிறார். அப்போ அந்த காலத்தில் இருந்த ஒரு நடைமுறை என்ன, யார் சொல்கிறது சரி யார் சொல்கிறது தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 2 பேரும் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செஞ்சு 2 பேருடைய நேர்ச்சையை ஒரு மலையினுடைய உச்சியில் கொண்டு போய் வச்சிடணும். மேலிருந்து ஒரு தீப்பிழம்பு வரும். ஒரு தீப்பிழம்பு வந்து இந்த வைக்கப்பட்டதில் எதை கரிக்குதோ அல்லது எதை காணாமல் போதோ அதை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். எதை கரிக்கலையோ அவன் சொன்னது பொய், அது சரியில்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் கட்டுக்கதை இல்லை, குரானில் உள்ளது தான் சொல்கிறேன். நான் பொதுவாகவே அஜர்த்து சொன்னால் கொஞ்சம் ஓவராக அடிச்சு விடுவார் அப்படின்னே நம்பி பழகிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கிறோம். குரானில் சொல்கிற விஷயங்கள், அல்லாஹ் சொல்கிற விஷயங்கள், இது கர்ரபா குர்பானன் ஃபத்து குப்பில மின் அகதிஹிமா வலம் யத்தகப்பல் மினல் ஆஹர் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க, சரி நீ சொல்கிறது சரியா நான் சொல்கிறது சரியா அப்படின்றத முடிவு பண்ணணும். அப்படின்னா நம்முடைய குர்பானியை கொண்டு போய் வைப்போம் அப்படின்ற நம்முடைய இருவருடைய குர்பானியை கொண்டு வந்து மலை உச்சியில் வைக்கிறாங்க. வச்சப்ப ஒருவர் சொன்ன, ஒருத்தர் பேர் ஹாபில், இன்னொருத்தர் பேர் காபில். ஹாபிலுடைய அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுது, காபில் உடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படலை. கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நீ சொன்ன மாதிரி செய்யக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணும் அப்படின்றது முடிவாயிடுச்சு. ஆனால் இவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, அதெல்லாம் முடியாது, எல்லாம் இது அப்படி தான். நம்ம ஒன்று சொல்லி சரி நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு இது வச்சுக்குவோம், வேணா பிலால் எடுத்துகிட்டு போய் கேட்போம், அஜத் எது சொல்கிறது சரின்னு சொல்கிறாங்களோ அதான் முடிவுன்னு வச்சுக்குவோம். நம்ம 2 பேரும் ஃபைசலா பண்ணிவிட்டு வருவோம். அஜத் 2 பேர்ட்டையும் விசாரிச்சுட்டு ஒரு முடிவு சொல்லிடுவாங்க, சரி இதுதான் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்த அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது போ அப்படின்னு சொல்லுவோம் பின்னாடி. அதே மாதிரி 2 பேரும் கொண்டு போய் வச்சு எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு தான் தோத்துட்டோன்னு தெரிஞ்ச உடனே அதெல்லாம் முடியாது, இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ஹாபில் சொன்ன வார்த்தை, லைம் பசத்த இலைய எதக்க லி தக்குத்துலனி மானபி பாசித்தி எதிய இலைக்க லி அக்குத்துலக். ஒருவேளை அவர் சொன்னார் நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு. இப்போ இவர் சொன்னார் நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நீ என்னை அடிக்க வந்தாலும் கொல்ல வந்தாலும் உன்னை கொல்லணும்னு நான் நினைக்க மாட்டேன். மானபி பாசித்தி எதி இலைக்கலி அக்குத்துலக், உன்னை நான் கொல்லணும்னு நினைக்க மாட்டேன், நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஏன், இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். கொலை செய்கிறதுங்கிறது கொடூரமானது, கொடுமையானது, அது தவறானது, நான் அல்லாஹ்வை பயப்படுறேன், அதுதான் காரணம். ஒரு செயலை நாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு எது ரீசனாக இருக்கணும், காரணமாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய பயம் காரணமாக இருக்கணும். அல்லாஹ்வை நான் பயப்படுறேன் அதனால் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இவருடைய கோபம் தாங்க முடியல. கோபம் தாங்காமல் இந்த காபில் தன்னுடைய சகோதரர் ஹாபிலை கொன்னுட்டார். கொன்ன பிறகு உலகத்தில் ஏற்பட்ட முதல் கொலை அது. கொலை நடந்த பிறகுதான் இந்த கொல்லப்பட்ட இந்த பிரேதத்தை, இந்த ஜனாசாவை என்ன செய்யணும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தா தானே, முன்ன பின்ன செத்தா சுடுகாடு தெரியும்பாங்கல்ல, அது மாதிரி தானே, முன்ன பின்ன செத்துருந்தா தானே. இது வரைக்கும் யாருமே மௌத்தா போகல, இப்போ தான் முதல்ல ஒரு ஜனாசா விழுந்திருக்கு. இந்த ஜனாசாவை என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு காபிலுக்கு தெரியல.
அப்போ முழிச்சிட்டு இருக்கும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபபஅத்தல்லாஹு குராபன் யபஹது ஃபில் அர்தி லியுரியஹு கைஃப யுவாரி சவஅத அஹி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு காகத்தை அனுப்புறான், ஒரு காக்கையை அனுப்புறான். ஒரு காக்கையை அனுப்பி அந்த காகம் வந்து இன்னொரு காகம் செத்து போன காகத்தை தூக்கிட்டு வந்து இவருக்கு முன்னாடி ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள செத்து போன காக்கையை உள்ள போட்டு மண்ணை போட்டு மூடுது. கைஃப யுவாரி சவஅத அஹி, தான் கொலை செய்த அந்த கொலையாளியை தன்னுடைய சகோதரனை எப்படி அடக்கம் பண்ணணும் அப்படின்றத முதல்ல மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? கருங்காக்கா. எந்த காக்காவை ஒதுக்குறோமோ, எந்த கருப்பை ஒதுக்குறோமோ அந்த கருப்பு தான் என்ன செஞ்சுதான், அந்த காக்கை தான் முதல்ல ஒரு மனித இனத்துக்கு ஒரு நல்ல கல்வியை நல்ல அறிவை சொல்லி கொடுத்துருக்கு. செத்து போன மனிதர்களை எப்படி அடக்கம் பண்ணணும் என்பதை என் சகோதரனை எப்படி அடக்குறது இந்த காக்கைக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு தெரியாம போயிருக்கேன். அந்த அளவு கூட எனக்கு அறிவு இல்லாமல் போயிருக்கேன். இருக்குது, சிந்திக்கிறது இல்லை. அறிவெல்லாம் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அல்லாஹ் படைச்சிட்டு இருக்கான். காக்கைக்கு அறிவு ஜாஸ்தியா, நமக்கு அறிவு ஜாஸ்தியா? சும்மா இருக்கிறத பார்த்தா காக்கைக்கு தான் அறிவு ஜாஸ்தி மாதிரி தெரியுது இல்லையா? யாருக்கு அறிவு ஜாஸ்தி? நமக்கு தானே. எத்தனை? 10 அறிவா? 6. எத்தனை அறிவு ஜாஸ்தி அப்போ? 1. அதுக்கு 5, நமக்கு 6. நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு இருக்குது. அப்போ இவருக்கு தான் தெரிஞ்சிருக்கணும், காபிலுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் எப்படி செய்யணும்னு. ஆனால் தெரியல. யார் வந்து கற்றுக் கொடுக்குறா? ஒரு காக்கை வந்து கற்றுக் கொடுக்குது. அந்த காக்கை கற்றுக் கொடுத்தது தான் இவர் ஏற்றுக்கிறாரு. மூளை இருக்கு, சிந்திக்கலை. ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காகத்தை அனுப்பி கற்றுக் கொடுக்கணும்? என்ன காரணம் அப்படின்னா, உலகத்திலேயே சில விலங்கினங்களை நாம் ஒதுக்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் மோசமானது, இது சரியில்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்கோம். அது கூட பாருங்கள், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படி தான் சொல்லுவோம். யாரையாவது சொல்லும்போது கூட எவ்வளோ இருக்குது. கோழிக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லக்கூடாதா? கோழிக்கும் அப்படி தானே, எவ்வளோ சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஏன்? காக்கை தான் கண்ணங்கரேன்னு இருக்கான், கருப்பாக இருக்கான், அதனால் காக்கை. அதில் கூட வெள்ளை காக்கை இருக்குது, சில டைமில் வருது இல்லை. காக்கையை விட கருப்பாக இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க, அவங்களெலாம் சொல்கிறது இல்லை. காக்கையை விட கருப்பான யானை இருக்க? காக்கைக்காவது நீங்கள் பாருங்களேன், முன்னாடி தலை கொஞ்சம் கருப்பாக இருக்கும், பின்னாடி கொஞ்சம் கருப்பாக இருக்கும், நடுவில் ரெக்கெல்லாம் பாருங்கள் வேறு கலரில் இருக்கும், லைட் கலர் கருப்பாக தான் இருக்கும். முழுசாவே கருப்பாக இருக்குது காக்கை. யானை எப்படி இருக்குது? முழுசாக கருப்பு. யானையில் எங்கேயாவது வெள்ளை இருக்கா? யானையில் எங்கேயாவது மாற்றம், முழு கருப்பு. ஆனால் முழு கருப்பாக இருக்கிற யானை கூட யானைக்கு தன் குட்டி பொன் குட்டி அப்படியா சொல்கிறோம்? அதை சொல்கிறது இல்லை. எதை சொல்கிறோம்? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஏதோ அந்த உயிரினங்கள்லேயே அந்த கருப்புங்கிறத ஒதுக்கி வச்சுருக்கோம். அந்த கருப்பும் காக்கைக்குண்டான கருப்பு அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்கோம். அதனால தானோ என்னவோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனுஷன் எதை மோசம்னு நினைக்கிறானோ அதை வச்சே பாடம் கற்பித்து கொடுத்தான். உன்துர் மாக்கால் வலா தன்துர் மண் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்கிறாங்கன்றதை கவனிக்காத, என்ன சொல்கிறாங்கன்றதை கவனி. ஆள் யார்? ஆள் என்ன சொன்னார்? யார் சொன்னவார்? அப்படி யோசிக்காத. அவர் சொன்ன விஷயம் அது சரியா தப்பா? பெரிய ஆளாக இருப்பார், பொய் பேசுவார், புறம் பேசுவார், மோசமான வியாபாரம் பண்ணுவார், மோசமான வார்த்தைகள் பேசுவார், தவறான வழிகாட்டுதல் செய்வார். நமக்கு பிடிக்காத ஒரு ஆளாக இருப்பார், நல்ல மனுஷனாக இருப்பார், தொழுகையாளியாக இருப்பார், நமக்கு நல்லது நினைக்கிறவராக இருப்பார், நமக்காக நல்லதுக்காக துஆ செய்கிறவராக இருப்பார். இப்லீஸு இருக்கத்தான் செஞ்சான். ஜின்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தான். ஆதம் ஹவ்வா அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா படைச்சு விட்டு வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத்த, இந்த மரத்துக்கு பக்கத்தில் கூட போயிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தடை விதித்தான். அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்றாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். மீதி இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுங்க, சொர்க்கமே உங்களுக்கு தான், சொர்க்கத்தில் எல்லாத்தையும் சாப்பிடுங்க, எல்லாமே உங்களுக்கு. ஆனால் இந்த ஒன்றே ஒன்றை விட்டுருங்க, இதை மட்டும் சாப்பிட வேணாம். அதுதானே சொன்னான் அல்லாஹ், அப்படி தானே சொன்னான், அப்படி தானே வாழ்ந்தாங்க. ஆனால் அதை சாப்பிட வச்சான் யார்? எப்படியா? எப்படி சாப்பிட வச்சான் தெரியுமா? அவங்க எப்படி சாப்பிட வச்சான்?
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி இருக்க, எப்படி அவங்க சாப்பிட வச்சான் அப்படின்னா முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, நல்லவன் வேடத்தில் ஷைத்தான் வந்தானா. எந்த வேடத்தில் வந்தானா? நல்லவன் வேஷத்தில் வந்தானா. வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ஆதம் ஹல் அதுல்லுக்க அலா ஷஜரத்தில் ஹுல்தி வ முல்கின் லா யுபுலா. சூரத்து தாஹால அல்லாஹ் சொல்கிற வார்த்தை இது. ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த பழத்தை சாப்பிடுன்னு என்ன சொல்லி தூண்டுனான் தெரியுமா? அல்லாஹ் உன்னை சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்கான். ஆமாம் சொல்லியிருக்கான். ஏன் சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்கான் தெரியுமா? நீ கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியா? இல்லை, அல்லாஹ் சொன்னால் நான் விட்டுட்டேன், சாப்பிடல. யோசி, நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கிய சொர்க்கத்திலே இருந்துருவேன், சொர்க்கத்திலே நீ தங்கிடுவ. நீ சொர்க்கத்திலே தங்கிடக்கூடாது, உன்னை சொர்க்கத்திலேருந்து வெளியில் கிளப்பி கூட்டு போயிடணுங்கிறது யாருடைய பிளானு? அல்லாஹ்வுடைய பிளானு. அதனால தான் அல்லாஹ் உன்னை இதை சாப்பிட வேணான்னு சொல்லி வச்சிருக்கிறான். அதனால தான் இதை சாப்பிட வேணான்னு அல்லாஹ் உனக்கு சொல்லியிருக்கான். ஹல் அதுல்லுக்க அலா ஷஜரத்தில் ஹுல்து, நிரந்தரமாக நீ இந்த சொர்க்கத்தில் தங்குவதற்கு ஒரு மரம் இருக்கு, ஒரு பழம் இருக்கு, அதை நான் சொல்லிக் கொடுக்கட்டுவா? முல்கின் லா யுபலா, அழிந்து போகாத அரசாட்சி, நீ இந்த சொர்க்கத்திலேயே இருந்துடலாம், அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று தான் அவன் கேட்டான். அவன் சொன்னது தன்னை அவங்களுக்கு நல்லது செய்கிறவனா காட்டிக்கிட்டான். ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் நான் உங்களுக்கு நல்லது சொல்கிறேன், நான் சொன்னால் நீங்கள் கேளுங்க. சில பேர் நமக்கு சொல்லுவாங்க, என்னங்க அவங்க தாத்தா காலத்துலேருந்து இந்த ஊரில் தான் இருக்கீங்க. ஆமாம் அல்ஹம்துலில்லாஹ், தாத்தாட காலத்துலேருந்து நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம். இப்படி இருந்து வாழையடி வாழையாக இங்கே தான் இருக்கிறீங்க, வாழையடி வாழையாக சம்பாதிக்கிறீங்க, வாழையடி வாழையாக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னும் ஒரு சொந்த வீடு கிடையாதா கேட்பாங்க. இன்னும் ஒரு சொந்த வீடு கிடையாதா? இல்லை, வாடகை வீட்டில் தான். என்னத்தை சம்பாதிக்கிறீங்க? அப்போ வாழையடி வாழையா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா சம்பாதிச்சார், தாத்தா சம்பாதிச்சார், தாத்தாவோட தாத்தா சம்பாதிச்சார், எல்லாம் சம்பாதிச்சது எங்கே போச்சு? ஒரு வீடு வாங்க கூட உங்களுக்கு முடியலையா? நான் ஒரு பிளான் சொல்கிறேன் கேளு. இப்படியே இருந்தால் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எங்கள் அத்தா பிரியாணி கடை போட்டார், எங்கள் தாத்தா இடியாப்பம் விற்றாரு, நானும் பிரியாணி கடை போட்டுருக்கேன், நானும் இடியாப்பம் விற்றுட்ருக்கேன். இப்படியே பிரியாணி கடை போட்டு இப்படியே இடியாப்பம் விற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் முன்னேற முடியாது. சும்மா சொல்கிறேன் பிரியாணி கடைன்னு, வேறு எதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. யாராவது பிரியாணி கடைக்காரங்க இருந்தால், இன்றைக்கி பிரியாணி தான் நல்ல தொழில், சூப்பர் தொழில், நல்ல லாபம் தர தொழில் பிரியாணி தான். பிரியாணி கடை வச்சா எத்தனை வீடு வேணாலும் வாங்கலாம் விழுப்புரத்தில். இல்லை மாஷா அல்லாஹ், அவ்வளோ நல்ல. சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். சில பேர் நம்மளை தூண்டி விடுவாங்க, நீங்கள் என்ன இவ்வளோ காலமாக இருக்கிறீங்க, இவ்வளோ காலமாக இந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் முன்னேறாமல் இருக்கிறீங்களே. முன்னேறணும். முன்னேறதுக்கு என்னையா வழி? நான் சொல்கிறது கேளுங்க. இந்த காசை தூக்கி அதில் போடுங்க, அந்த காசை தூக்கி இதில் போடுங்க, இதை தூக்கி அப்படி பண்ணுங்க, அப்படி தூக்கி இப்படி பண்ணுங்க. இது எல்லாமே தப்பாச்சே, இதெல்லாம் ஹராமாச்சே, இந்த வழிலாம் ஆமாம், இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் இப்படியே இருக்க வேண்டியது தான் காலகாலத்துக்கும். அதெல்லாம் இந்த காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் முடியுமா? நமக்கு நல்லது செய்கிற மாதிரியே தான் கெட்டது சொல்லுவோம். நமக்கு யார் கெட்டதை சொல்கிறாங்களோ அவங்க நம்மள்கிட்ட நான் சொல்கிறது கெட்டதுன்னு நினச்சி சொல்ல மாட்டாங்க. எப்படி என்ன வேஷம் போட்டு சொல்லுவாங்க? நான் உனக்கு நல்லது சொல்கிறையா, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேட்டால் நீ உருப்படுவ, இல்லைன்னா இப்படித்தான். அப்படித்தான் ஷைத்தானும் சொன்னானா? யார்கிட்ட? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அம்மையார்ட்டையும். நீங்கள் நிரந்தரமாக இருக்கணும், நீங்கள் நல்லது செய்யணும்னா நான் சொல்கிறத கேளுங்க. அப்போ நல்ல வேஷம் போட்டு ஒருத்தன் நமக்கு கெட்டது சொல்லலாம், அதை கேட்கக்கூடாது. நாம் ஒதுக்கி வைக்கிற ஒருத்தர், நமக்கு பிடிக்காத ஒருத்தர் நமக்கு நல்லது சொல்லலாம், அதை கேட்கணும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு வாதீஉ வ அனிஸ்தஅமல அலைக்கும் அபதன் ஹபஷியின் கான ரஸுஹு ஜபீபா. ஒரு கருப்பு நிற நீக்ரோ அடிமை உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவருடைய சொல்ல கேட்டு நீங்கள் நடக்கணும். உங்கள் தலைவர் யார்? அவர் கருப்பாக இருக்கிறாரு, அவர் அடிமையாக இருக்கிறாருங்கிறதுனால அவர் சொன்னால் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. கருப்பு நிற நீக்குறவாக இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு அமீராக ஆக்கப்பட்டால், அவர் உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டால் அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்கல்ல. அந்த பாடத்தை எது நமக்கு உணர்த்தி காட்டுது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த காக்கையினுடைய பாடத்திலிருந்து நமக்கு படிப்பினை தரலாம்.
அப்போ இந்த சம்பவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வதற்கு காரணம் ரெண்டு. ஒன்று, யாரிடமிருந்து நல்ல விஷயம் வந்தாலும் அதை உள்வாங்கணும். அவர் யார், என்ன, எப்படிப்பட்டவர் அப்படி யோசிக்கக்கூடாது. அவர் சொல்கிற கருத்து சரியாக இருந்தால், அவர் சொல்கிற கருத்து மார்க்கத்திற்கு உடன்பட்ட கருத்தாக இருந்தால், அது யார் சொன்னாலும் ஏற்றுக்கணும். அவர் நமக்கு பிடிக்கட்டும் பிடிக்காம போட்டும். ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆனால் மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்கள் பேசுகிறார்னா, அவர் நமக்கு பிடித்தவராக இருந்தாலும் அவர் வார்த்தைகள் கேட்கக்கூடாது என்கிற படிப்பினையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த காகத்தினுடைய விஷயத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு தர்றான். இரண்டாவதாக, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பறவைகளுடைய மொழிகளை அறியறது மாதிரி ஆற்றல் கொடுத்துருந்தான். பறவைகள் பேசுகிறது அவங்களுக்கு புரியும், கேட்கும் இல்லை, புரியும். நமக்கு பறவைகளுடைய பேச்சு கேட்கும். காக்கை சத்தம் மட்டும் கேட்கும்ல, சவுடாவாக இருக்கும், காது தான் நல்லா கேட்குது. புறா பேசுகிறது நமக்கு கேட்கும், ஆனால் விளங்காது, என்ன பேசுதுன்னு தெரியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பறவைகளும் விலங்குகளும் பேசுவது கேட்கவும் செய்யும், புரியவும் செய்யும். அதை பேசுகிறத புரிகிற ஆற்றலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அவங்க வளர்த்த ஒரு பறவை. பொதுவாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறாங்க, ஒவ்வொரு நாளும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளையும் ஒன்று கூட்டுவாங்களாம். காலையில் ஒரு சப்குசாரி வைப்பாங்களாம், எல்லோரும் வரணும், ஒரு மஷவரா வைப்பாங்க. எல்லா பறவையும் எல்லா விலங்கும் வரும், அங்கே ஆஜராகணும். ஆஜரான உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் டெய்லி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற பற்றி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதுகள்கிட்ட பேசுவாங்களாம். இப்படி பேசுகிற பழக்கம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்தது. அப்படி ஒரு தடவை எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசும்போது அந்த ஹுதுஹுது பறவை என்கிற பறவையை காணோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை 27வது சூராவுடைய 20-21வது ஆயத்துகளில் சொல்கிறான், வதஃபக்கதத் தைர ஃபகால மாலி லா அரல் ஹுதுஹுத் அம் கான மினல் காயிபீன் லவ் அத்திபன்னஹு அதாபன் ஷதீதா அவு ல அஸ்பஹன்னஹு அவு ல யத்தயன்னி பிசுல்தானி முபீன். எல்லாரும் இருக்கிறீங்க, ஹுதுஹுதை காணமே, எங்கே போச்சு? சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுச்சு, ஒரு வார்த்தை கூட சொல்லலை, கேட்காம கொள்ளாமல் போயிடுச்சு, எங்கே போச்சு? அது திரும்ப வந்தால் அதுக்கு 3 பனிஷ்மெண்ட் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. ஒன்று, லவ் அத்திபன்னஹு அதாபன் ஷதீதா, பயங்கரமாக அதுக்குண்டான தண்டனை நான் கொடுப்பேன். அவு ல அஸ்பஹன்னஹு, அது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அறுத்து சால்னா வச்சிட வேண்டியதான். 2வது தண்டனை, அறுத்துடுவேன், அதை கொலை செஞ்சிடுவேன், அறுத்துடுவேன். 3வது, அவு ல யத்தயன்னி பிசுல்தானி முபீன், போனதுக்குண்டான சரியான காரணத்தை ஹுதுஹுது பறவை எனக்கு சொல்லணும். சொல்லிட்டா ஃப்ரீ பண்ணி விட்டுறலாம், சரி பாவம் போனால் போதுன்னு விட்டுறலாம். இல்லை, அதை நான் பயங்கரமான தண்டனை கொடுப்பேன், அல்லைன்னா அறுத்துருவேன், அவ்வளோதான், வேலையை முடிச்சிடுவேன் அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கோபத்தோட சொன்னார். சில நாட்கள் கழித்து ஹுதுஹுது பறவை வந்தது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது மக்கத்த கைர பஈதின், கொஞ்சம் நேரத்தில் வந்ததுன்னு சொல்கிறோம், ஆனால் சில நாட்கள் கழித்து முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க. ஃபகால அஹத்து பிஹா துஹித் பிஹி வஜித்துக மின் சபஇன் பினபஇன் யகீன். அது வந்து ஹுதுஹுது பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பேசுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்ன உன்னை காணமே, எங்கே போயிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த ஹுதுஹுது பறவை சொல்லிச்சு, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். யாருக்கு தெரியாது? நபிக்கு தெரியாதது, மனுஷனுக்கு தெரியாதது என்பது மட்டுமல்ல, மனிதர் என்பதை தாண்டி மகத்துவமுள்ள ஒரு நபி, அல்லாஹ்விடமிருந்து வஹி வந்து கொண்டிருக்கிற ஒரு நபியை பார்த்து ஹுதுஹுது பறவை சொல்லுது, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். நான் சபா என்கிற ஒரு நாட்டுக்கு அப்படியே பறந்து போனேன், அந்த நாட்டுக்கும் போனேன். அந்த ஆயத்துகள் எல்லாமே நீங்கள் குர்ஆனில் எடுத்து பாருங்கள், அதில் பெரிய வரலாறுகளே வருது. இதெல்லாம் வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் அதை படிக்கணுன்ற ஆவலில் போகணும், போய் தர்ஜுமாக்கள் எடுக்கணும், எடுத்து பார்க்கணும், அதில் என்ன தான் இருக்கணும்னு புரிய ஆரம்பிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம கொஞ்சம் கோடு தான் போட முடியும், நீங்கள் ரோடு போடணும் இன்ஷா அல்லாஹ், இல்லையா? அப்போ ஹுதுஹுது பறவை சொல்லுது, நான் சபா என்கிற இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்தேன். அந்த நாட்டை ஒரு பெண்மணி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் பலவிதமான சக்திகளை கொடுத்துருக்குறான். இருக்கிற ஆம்பளைங்கள்லாம் நல்ல தன்னுடைய கைவசம் வச்சுருக்கிறாங்க. அந்த அம்மா தான் பெரிய அரசாட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஓகே, நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு கெட்ட குணம் இருக்குது. அது என்னன்னா, அவங்க சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. வஜத்துகாவ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ். நீங்கள் இங்கே எல்லாமே அல்லாஹ் வணங்கணும், நான் தான் அல்லாஹ்வுடைய நபி அப்படின்னு அல்லாஹ்வின் பக்கம் ஹிதாயத்தின் பக்கம் நீங்கள் வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இருக்கிறவங்களை எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் ஈர்த்து கொண்டு வர்றீங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் உள்ள அந்த அரசி சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டமும் சேர்ந்து சூரியனை தான் வணங்குது. அந்த அம்மா வணங்குறதுனால அந்த நாட்டு மக்கள் எல்லோருமே சூரிய வணங்கிகளாக இருக்கிறாங்க. ஆனால் அழகான நாடு, நல்ல சுபீட்சமான நாடு, நல்ல பொருளாதார வசதி உள்ள நாடு, நல்ல மக்கள், நல்ல அரசாட்சி, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த கெட்ட விஷயம் இருக்குது அப்படின்னு அந்த பறவை, ஹுதுஹுது பறவை சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, பின்னாடி இந்த ஆயத்துக்களை பாருங்கள். அப்படியா, நீ சொல்கிறது மட்டும் தப்பாக இருந்தது ஒன்று, அவ்வளோதான். என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காத, நீ சொல்கிறது மட்டும் தப்பாக இருந்தது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு லெட்ரு எழுதுகிறாங்க. யாருக்கு? அந்த அரசிக்கு, பில்கீஸ் அம்மையார். சபாவில் இருந்தவங்க பல்கீஸ்ன்னு சொல்லுவாங்க, பில்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. பில்கீஸ் அம்மையார் அரசாட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு லெட்ரு எழுதி ஹுதுஹுது பறவையிட்ட கொடுத்து விட்றாங்க. இன்னஹு மின் சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஆரம்பித்து அதில் வருது, நீங்கள் அல்லாவை ஏற்றுக்கணும், அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ் இல்லாமல் வேறு யாரும் கிடையாது, இதை நீங்கள் ஏற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் லெட்ரு எழுதி ஹுதுஹுது பறவையிட்டே கொடுத்து விட்றாங்க. இது போய் பில்கீஸ் அம்மையார்கிட்ட அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்குது. பில்கீஸ் அம்மையார் அதை வாங்கி பார்க்குறாங்க. அரசரிடமிருந்து, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நாட்டையே ஆளுகிற அரசர், இந்த அம்மா ஒரு ஏரியாவுக்கு மட்டும் ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு குட்டி நாட்டுக்கு அரசி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஆள், பெரிய படைபலம் உள்ளவங்க. இந்த அம்மாட்ட எந்த படைபலமும் கிடையாது பெருசாக. அவங்கள பார்க்க போனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மலை, இந்த அம்மா மடு, அந்த அளவுக்கு குட்டியான ஒரு நாடு. இப்போ இந்த விஷயம் வந்த உடனே, ஆகா பெரிய இடத்துலேருந்து நமக்கு லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு மஷ்வரா பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, இங்கேருந்து இப்படி ஒரு லெட்ரு வந்திருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. இல்லை, நாம் திரும்ப இன்னொரு லெட்ரு போடுவோம். எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் ஏதாவது பொருளாதாரத்துக்கு, நம்முடைய நாட்டை அபகரிக்கணுன்றதுக்கு ஆசைப்பட்டிருப்பார். அதனால் அப்படி எழுதி அனுப்பியிருப்பார். திரும்ப நீங்கள் லெட்ரு அனுப்புங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், அமௌண்ட் வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் நாட்டில் பாதியை வேணாலும் உங்களுக்கு எழுதி தந்துடுறோம், ஆனால் எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க, எங்கள் நாட்டின் மீது நீங்கள் படையெடுத்தெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு லெட்ரு போட்டு விடுவோம் அப்படின்னு எல்லாரும் ஒரு ஐடியா சொல்ல அப்படி ஒரு லெட்ரு போகுது. இந்த லெட்ரு பார்த்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், சரி அப்போ நீங்கள் ரெடியாக இருங்க, நாங்கள் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அடுத்த லெட்ரு போட்டார். வேறு ஒன்றும் சொல்லலை. எவ்வளோ வேணும் என்ன வேணும்னா கேட்டது. அதுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதில் என்ன, நீங்கள் ரெடியாக இருங்க, நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கோம், வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஒன்று இல்லை வேணாம், நாங்களே உங்களை வந்து பார்க்குறோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அந்த அம்மா கிளம்பி வந்தாங்க. ஹுதுஹுது பறவை நேர முன்னாடியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்தை சொல்லுது. அந்த அம்மா கிளம்பிட்டாங்க, நாட்டிலேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விவரத்தை வந்து சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பாருங்கள், அவங்க ஒரு சூரிய வணங்கியாக இருந்தும் கூட இவங்களுடைய அந்த ஏகத்துவத்தின் அடிப்படையில் அவங்களோ அவங்களுடைய கூட்டமோ இல்லை. ஆனாலும் தன்னை நாடி ஒருத்தவங்க வர்றாங்க, தன்னை தேடி வர்றாங்க அப்படின்னா அவங்கள மரியாதையோடு உபசரிப்பது நம்முடைய கடமை. நம்ம மதத்தை சார்ந்தவங்களா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நம் வீடு தேடி வர்றவங்களை என்ன செய்யக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. அவங்களுக்குண்டான மரியாதையோடு அவங்கள வைக்கணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதனால தான் தன்னுடைய அரசவையை கூட்டி அரசவையில் கேட்குறாங்க, பில்கீஸ் அம்மையார் வர்றாங்க, இவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும். ஒரு பெரிய இடத்துக்கு வர்றாங்க, அப்போ நம்ம ஒரு பெரிய அரசன், நம்மளுடைய கிஃப்ட் எப்படி இருக்கணும், சாதாரண கிஃப்டாக இருக்கக்கூடாதுல்ல, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டாங்க. அப்போ ஒரு ஐடியா சொன்னாங்க, அந்த அம்மாவனுடைய சிம்மாசனம், அந்த அம்மா இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம இடத்துக்கு வரணும், என்ன பண்ணலாம். அப்போ அங்கிருந்த ஜின் ஒன்று சொல்கிறது, இஃப்ரீத்து மினல் ஜின், நான் அதை கொண்டு வர்றேன் இந்த சபை கூடி கலைவதற்கு முன்பு. இப்போ நம்மளுடைய மஜ்லிஸ் எப்போ முடியும்? 8:15 தான். நாளைக்கு 8:15 தானே? நீங்கள் இடையில வந்தீங்களா? ஃபஸ்ட்லேயே வந்தீங்கள?
நாளைக்கு 8:15 முடியுமில்ல, அதுதான் பயந்துடாதீங்க, இன்னைக்கு 8:15 முடியும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இது இந்த சபை கூடி கலைவதற்கு முன்பு நான் என்ன செஞ்சிடறேன், அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர்றேன், நான் ஜின்னு, எனக்கு அந்த சக்தி இருக்கிறது அப்படின்னு ஒரு ஜின்னு சொல்லிச்சு. அப்போ அங்கிருந்த இல்மு அறிந்த ஒரு ஆலிம் அவர் சொன்னார், வேதங்களை கற்றறிந்த ஒரு ஆலிம் சொன்னார், நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே கொண்டு வர்றேன். இப்போ இந்த சபை கலைகிறது 1 hour ஆகும்னு புரியுதா? அப்போ சபை கலைகிற நேரம்லாம் எனக்கு வேணாம், நான் எவ்வளோ நேரத்தை கொண்டு வருவேன், நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரேன்னாரு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஓகே சொன்னாங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே சிம்மாசனம் இங்கே வந்துருச்சு. பில்கிஸ் அம்மையாருடைய சிம்மாசனம், அதே சிம்மாசனம் இங்கே வந்துருச்சு. இங்கே வந்த உடனே இப்போ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அதே சிம்மாசனத்தை கொண்டு போய் வச்சு அழகா அவங்க வந்து பார்த்த உடனே என்னடா அப்படின்னு ஆச்சரியப்படணும். ஆனால் அந்த சிம்மாசனத்தை அப்படியே வைக்கக்கூடாது, அதை டெக்கரேட் பண்ணணும். என்ன அஜத்தை அடிச்சு விடுறீங்களான்னு கேட்காதீங்க. குர்ஆனில் வருகிற விஷயங்கள், முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிற விஷயங்கள். சும்மா வெறும் சிம்மாசனத்தை அப்படியே வைக்கலையாம், வைக்காமல் அதை அழகுபடுத்தினாங்களாம். இப்போ நான் கூட வந்தவுடனே சேரில், இந்த சேரில் மட்டும் ஒரு முசல்லா இருந்துச்சு. 2 சேரில் பெரிய ஜெத்து இருக்கிறாங்க, ஆனால் இந்த சேரில் ஒரு ஏன் சிறப்பு பேச்சாளர் வர்றாருங்கிறதுனால ஒரு டெக்கரேட், அப்படி டெக்கரேட் பண்ணாங்களாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இந்த இதை சும்மா வைக்கக்கூடாது, டெக்கரேட் பண்ணணும். எப்படி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா, பார்த்தா இது ஏன் என்னுடைய சிம்மாசனம் தான் தெரியக்கூடாது, அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றணும் நாங்களாம். அதே சிம்மாசனத்தை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றி வச்சுட்டாங்க, கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு மாற்றி வச்சுட்டாங்க. மாற்றி வச்சது மட்டும் இல்லை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மாவை வரவேற்பதற்காக டிசைன் பண்ணி அந்த ஒரு ரூமுக்குள்ளே உள்ளே வர்றாங்க. உள்ள சிம்மாசனம் இருக்குன்னா வெளியில் போட்ட கண்ணாடியினால் ஆன தரை, சிமெண்ட் தரைலாம் கிடையாது, மொசைக்கு டைல்ஸு அதெல்லாம் கிடையாது, கண்ணாடி தரை. அந்த கண்ணாடி தரையில் காலை எப்படி தெரியும்னா, கீழே ஃபுல்லாக தண்ணி ஓடும், தண்ணி ஓடி மேலே கண்ணாடி இருக்கிறதே தெரியாது. காலை வச்சா கண்ணாடியில் வைக்கிற மாதிரி இருக்காது, ஏதோ தண்ணியில் வச்ச மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? அதே குர்ஆனில் தான் இருக்குது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், பில்கிஸ் அம்மையார் வந்த உடனே அந்த கண்ணாடி ரூமுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது தன்னுடைய ஆடையை மேலே தூக்குனாங்களாம், நனைஞ்சிடக்கூடாதுன்னு. ஆடையை மேலே ஏன் தண்ணியில் நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு காலை வச்ச பின்னாடி தான் தெரியுது அது கண்ணாடின்னு. எவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ராணி வர்றாங்கன்னா சும்மாவா, அந்த ராணிக்குண்டான அவ்வளோ டெக்கரேட் பண்ணி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பில்கிஸ் அம்மையாரை வரவேற்கிறாங்க. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையை வரவேற்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணாருன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. படிப்பினை சூப்பர், நல்ல படிப்பினை. குர்ஆனே சொல்லியிருக்கு, ஒரு லவ்வரை வரவேற்கிறதா இருந்தால் என்ன பண்ணும், வீட்டை டெக்கரேட் பண்ணி நம்ம லவ்வர் வர்றா அப்படின்னா அப்படி இல்லை, நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஏன் பண்ணாங்க, ஹுதுஹுதை ஏன் அல்லாஹ் பேச வச்சான், ஹுதுஹுதை பற்றி ஏன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லணும், குர்ஆனில் சொல்லப்படுகிற அளவுக்கு ஹுதுஹுது என்ன செஞ்சுது என்றால் இதுதான் காரணம். ஹுதுஹுது செஞ்சது ஒரு லலாலத்தில் இருந்த, ஈமானை விட்டு பிசகி இருந்த ஒரு பெரும் கூட்டம் ஈமானுக்கு வருவதற்கு, ஹிதாயத்துக்கு வருவதற்கு ஒரு ஹுதுஹுது பறவை காரணமாக இருந்தது. அல்லாஹ்வுக்கு அந்த காரணம் பிடிச்சிருந்தது. அதனால எத்தனையோ பறவைகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய கஸ்டடியில் இருந்தும் கூட அல்லாஹ் சொன்னது ஹுதுஹுதை பற்றி குர்ஆன்ல பேசுறான். ஹுதுஹுதுன்ற வார்த்தையை சொல்லி சொல்றான். ஏன்? அது ஒருத்தருடைய ஹிதாயத்துக்கு, ஒரு கூட்டத்தினுடைய ஹிதாயத்துக்கு காரணமா இருந்தது. ஒருத்தருடைய ஹிதாயத்துக்கு காரணமா இருக்கணும் அப்படின்னா அவர்களுக்காக யார் ஹிதாயத்தின் பக்கம் நம்ம அழைப்பு கொடுக்குறோமோ, யாரை ஹிதாயத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலான்னு குர்ஆன் சொல்லுது. புரியுதா? ஹிதாயத்தில் ஒருத்தர் வர்றதுக்கு தயாராக இருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். அவர் மார்க்கத்தின் பக்கம் ஈர்ப்பவருக்கு இருக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு, இஸ்லாத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரியுது, நம்மளோட சேர்ந்து நோன்பு வைக்க தயாராக இருக்கிறாரு, நோன்பு துறக்க நானும் வரவான்னு கேட்குறாரு, பள்ளிவாசல் வந்து தொலை வரலாமான்னு கேட்குறாரு. எல்லாம் மார்க்கத்தின் பக்கம் உண்டான ஈர்ப்பு அவருக்கு அதிகமாகவே இருக்குது. நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, வீட்டு வேலை செஞ்சுட்டு போவாங்க, ஆனால் ரமதான் மாதத்தில் நம்ம வீட்டுக்கு வருவாங்க,
ரூமை வீட்டை கூட்டுவாங்க, பாத்திரம் கழுவி வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. மற்ற நாளில் வந்தால் நம்ம சாப்பிட்ற நாஸ்டா கொடுப்போம், அவங்களும் சாப்பிட்டுட்டு போவாங்க. சரி நோன்பு நேரமாச்சு, நம்ம நாஸ்டா செய்யறது இல்லையே, டீயை மட்டும் போட்டு தரமா, டீ குடிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னால் கூட்ட வந்த அந்த பெண்மணி சொல்லுவா, நோன்பு காலம் டீ வேணாண்டு. நமக்கு தானே நோன்பு, அந்த பெண்மணிக்கா நோன்பு? மாற்று மதத்தை சார்ந்த அந்த பெண்மணி, வீட்டை கிளீன் பண்ண வந்த அந்த பெண்மணி நோன்பு இல்லை. ஆனால் நம்மளோட சேர்ந்து நோன்பு இருக்க அந்த பெண்ணு தயாராக இருப்பா. எவ்வளோ பேர் மார்க்கத்தின் பக்கம் வருவதற்கு ஆர்வமாக இருப்பாங்க. அப்படி ஆர்வமாக இருந்தால் மார்க்கத்தின் பக்கம் அவர்களை கவர்வதற்கு நம்மால் அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும்னு சொல்லுது குர்ஆன். ஹுதுஹுதுனுடைய பாடம் சொல்லுது. இல்லைன்னா பில்கீஸ் அம்மையார் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவராக, தன்னுடைய ஈமானை, தன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத பெண்ணாக இருந்தும் கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்மணி வர்றாங்க, அவங்களுடைய கூட்டம் வருது என்பதற்காக அவங்களுக்காக இவ்வளவு சிரத்தை எடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு காரியங்களை செஞ்சு அவங்கள வரவேற்றாங்க. வரவேற்றதனுடைய விளைவு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நடந்துக்கிட்டாங்களா, வந்து கேட்டாங்களாம் அந்த சிம்மாசனத்தை காட்டி, தெரியுதா இது என்னன்னு அப்படின்னு கேட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த அம்மா பில்கீஸ் அம்மையார் அவ்வளவு மதிநுட்பம் உள்ள ரொம்ப அறிவாளியான அந்த பெண்மணி. அதனால் பார்த்தவொன்னு சொன்னாங்களாம், இது எனக்கு சொந்தமான சிம்மாசனம். நாங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெக்கரேட் பண்ணி மாற்றியாச்சு. மாற்றின பின்னாடியும் கூட தன்னுடைய சிம்மாசனத்தை, தன்னுடைய சேர் என்னன்னு கரெக்டாக இது என்னுடைய சிம்மாசனம். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிம்மாசனத்தை மாற்றினதுக்கு காரணமே இந்த பெண்மணி எவ்வளோ புத்தி கூர்மை உள்ளவங்கன்னு கண்டுபிடிக்கதான். இவ்வளவு புத்தி கூர்மை உள்ள பெண்மணி எப்படி சூரியனை வணங்குவா? அப்போ இந்த பெண்ணிட்ட அல்லாவை பற்றி பேசுனா, அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி பேசுனா ரொம்ப ஈஸியாக இந்த பெண்ணால் உணர முடியும். இந்த பெண் ஏற்றுக்கொள்வாங்க என்பதை உணர்ந்தாள். அதுக்கு பிறகுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பில்கீஸ் அம்மையாருக்கு மார்க்கத்தை பற்றி உண்டான தாவா கொடுத்தாங்க. வந்த கூட்டத்துக்கு இஸ்லாத்தை பற்றி உண்டான தாவா கொடுத்தாங்க. பில்கீஸ் அம்மையாரோடு வந்த அந்த கூட்டமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாகவும் ஏற்றுக்கொண்டது. இந்த ஹுதுஹுது ஒரு பெரும் கூட்டத்தினுடைய இஸ்லாத்திற்கு, ஈமானுக்கு காரணமாக இருந்தது என்பதற்காக அல்லாஹ்வுடைய மனசில் இடம் பிடிச்சது. அல்லாஹ்வுடைய திருவேதமாகிய கியாமத் வரைக்கும் அழியாமல் இருக்கிற வேதமாகிய குர்ஆனில் ஹுதுஹுது இடம் பிடித்தது எதனால? அதனுடைய தாவத்தினுடைய உழைப்புக்காக. அதை அடுத்தவங்களை மார்க்கத்தில் கொண்டு வரணும், நல்வழிக்கு கொண்டு வரணும் என்று நினைச்சதுனால. அதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு நிகழ்வை சூரத்துல் கஸஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபியினுடைய வரலாறுகளாக குர்ஆனில் தான் வரிசையாக சொல்லிட்டு வர்ற நிகழ்வு. அதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவான், ஒரு தடவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தவர்கள் எல்லாருமே ஒன்றா கிளம்பி படபட்டாளத்தோடு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது எறும்பு கூட்டம் ஒன்று ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். எல்லாம் ரோட்டுக்கு வந்து ரெடியாக நிற்கிது கிராஸ் பண்ணுறதுக்காக. அப்போ இங்கே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய படைகள் எல்லாம் பயங்கரமாக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது காலத் நம்லத்துன் யா ஐயுஹன் நம்லு உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்குரூன். நம்ம சின்ன சின்ன பொடி எறும்பு, நம்ம கீழே ஓடுறதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. அது இராணுவப்படை வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க கீழே எறும்பு ஓடுதா அப்படின்னு பார்த்துட்டுலாம் வர முடியாது அவங்களால. அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்களுடைய படைகள் நம்மளை மேய்ச்சி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க, நம்மளாம் செத்து போயிடுவோம். அதனால் அங்கிருந்து சுலைமானுடைய படைகளும் வருது. அதனால் நீங்கள்லாம் உங்களுடைய இருப்பிடங்களுக்கு போயிடுங்க, வெளியே நிற்காதீங்க, ரோட்டு ஓரத்துலேயே நிற்காதீங்க, ரோட்டையும் கிராஸ் பண்ணாதீங்க, எல்லாம் திரும்ப ஓடுங்க, சீக்கிரம் போங்க, பொந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா சுலைமானுடைய படைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாமலேயே நம்மளை கொன்னுடலாம், நம்மளை மிதிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அந்த தலைவராக இருக்கக்கூடிய, அமீராக இருக்கக்கூடிய அந்த எறும்பு சொல்லிச்சு. அந்த அமீர் சொன்னதை மற்ற எறும்பு கேட்டுச்சு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அமீர் சொல்கிறத விட தலைவர் சொல்கிறத யார் கேட்கணும்? பின்பற்றுறவங்க கேட்கணும்.
அவருக்கு வேறு வேலையில் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கார், போயா நம்ம வேலையை நம்ம அப்படி சொல்லலை. அப்படி சொல்லி ஒரு 4 எறும்பு வந்திருந்தா நிச்சயமாக அந்த 4 எலும்பு செத்து போயிருக்கும் அந்த படையினுடைய காலடியில் பட்டு. அது அமீருடைய சொல்ல கேட்டு எல்லாம் உள்ளே போச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷப்பட்டாங்க. குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்கிறான், பார்த்தா பஸ்ஸம சிரித்தாங்க. அவங்க சிரிச்சிட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்களாம், யா அல்லாஹ் இது மாதிரியான விஷயத்தை எல்லாம் கேட்குற பாக்கியத்தை தந்தியே, உனக்கே எல்லா புகழும். இப்போ நம்ம கூட நடந்து போகிறோம், நம்ம போகும்போது கூட ஏதோ ஒரு எறும்பு நமக்கு முன்னாடி போகிறது சொல்லியிருக்கலாம், இந்த ஆள் மோசமான ஆள், இவர் 110 கிலோ இருப்பார், நம்மளை காலை வச்சாருன்னா ஒரு புசுக்கில் போயிடுவோம், அதனால் தயவுசெய்து உள்ளே போங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லும். அது ஒரு 4 எறும்பு திரும்பி போகும். ஆனால் நமக்கு தெரியறது இல்லை, நம்ம காதில் கேட்கறது இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து கேட்டுச்சு. கேட்டதுனால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, சிரிச்சாங்க. அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு நீ தந்தியே, உனக்கே எல்லா புகழும்னு அல்லாஹ்விடத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்களாம். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த எறும்பை பற்றி குர்ஆனில் சொல்கிறான். குர்ஆனில் இந்த எறும்பை பற்றி பேசுவதற்கு என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னா, அந்த ஒரு எறும்பு தான் சார்ந்த மற்ற எறும்புகள் சிரமப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி மற்றவைகளுக்கு பிரயோஜனமாக இருந்தது. அது அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் அல்லாஹ் அந்த எறும்பை பற்றி குர்ஆனில் பேசுகிறான். அது செஞ்ச வேலை என்ன, நான் மட்டும் போய் ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கல, சுயநலமாக இல்லை, பொது நலமாக இருந்தது. நாம் மட்டும் ஓடிடணும் அப்படின்னு நினைக்கல. அது என்ன செஞ்சது, நம்மளோட சேர்ந்து நம்மளோட இருக்கிறவங்களும் பாதிக்கப்படக்கூடாது, நம்மளோட இருக்கிறவங்களும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறணும், நம்மளோட இருக்கிறவங்களும் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அந்த எறும்பு நினச்சி மற்ற எறும்புகளுக்கு அது காரணமாக இருந்தது. அதனால் அந்த எறும்பை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் பேசினான். இன்னொன்று, வெள்ளிக்கிழமை அதிகமாக என்ன சூறா ஓதணும், கஹஃப் சூறா ஓதும். கஹஃப்னா கொகை அப்படின்னு அர்த்தம். இந்த கஹஃப் சூறா இறங்கியதனுடைய வரலாறும், இந்த கஹஃப் சூறாவில் அந்த இளைஞர்கள் சம்பந்தமாகவும் பொதுவாக ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹ் வாரம் ஓதுறோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சூரத்துல் கஹ்ஃப ஜும்ஆவுடைய நாளில் யார் ஓதுவாரோ அவர் அடுத்த 8 தினங்களுக்கு, அடுத்த ஜும்ஆ வரை எல்லா விதமான ஃபித்னாக்களிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார், எல்லா விதமான குழப்பங்களிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார். அந்த நாளில் தஜ்ஜால் ஒரு வேளை வெளிப்பட்டாலும் கூட உசிம மின்ஹு, அந்த தஜ்ஜாலுடைய சோதனைகளிலிருந்தும் அவர் பாதுகாக்கப்படுவார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே சூரத்துல் கஹ்ஃப வெள்ளிக்கிழமையில் ஓதுறோம். ஆனால் சூரத்துல் கஹ்ஃப் என்ன சொல்லுது, சூரத்துல் கஹ்ஃபினுடைய வரலாறு என்ன, அந்த கஹ்ஃப் வாசிகள், குகைவாசிகள் அப்படின்றவங்க யாரு? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை தாவத்தை செஞ்சிட்டு இருக்கும்போது மக்கத்து முஷ்ரிக்குகள் எல்லாம் நாளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட டிக்கெட் அதிகமாகிட்டே இருக்குது, நபர்கள் கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்து பொறுக்க முடியலை மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகள்னால. அதனால் மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகள் என்ன செஞ்சாங்க, 2 பேர் உத்துபா நவர் என்கிற 2 பேரை மதீனாவுக்கு அனுப்புனாங்க. மதீனாவில் யூதர்கள் இருந்தாங்க. யூதர்கள் முன்னால் உள்ள வேதங்களை கரைச்சி குடித்தவங்க, முன்னால் உள்ள வேதங்கள்லாம் படித்தவங்க. இந்த 2 பேர் அந்த யூத பாதிரிகளை சந்தித்து, பெரிய ஆளுங்க, பெரிய அஜத்மார்கள், அந்த இதில் அவங்கள சந்தித்து அவங்கள்ட்ட ஐடியா கேட்குறதுக்காக அனுப்பி வச்சாங்க. என்ன ஐடியா தெரியுமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தொடர்ந்து தாவத்துடைய வேலை செஞ்சு இங்கே உள்ள மக்கள்லாம் நல்வழிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு, இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க, இதை ஸ்டாப் பண்ணணும், வளர விடாமல் இதை காப்பாற்றணும், இதை வளர விடாமல் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு ஐடியா கேட்டு மதீனாவில் இருந்த யூதர்களுக்கு 2 பேரை அனுப்பி வச்சாங்க. இந்த 2 பேர் அங்கே போனாங்க, யூதர்களை சந்தித்தாங்க, யூதர்கள்ட்ட இந்த விஷயத்தை சொன்னாங்க. அந்த யூதர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, 3 கேள்விகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்க, அந்த 3க்கும் அவர் கரெக்டாக பதில் சொல்லிட்டா வேறு வழியே கிடையாது, அவர் உண்மையிலே நபி தான், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த 3க்கு அவர் பதில் சொல்லலை அப்படின்னா அவர் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க.
அந்த 3 கேள்வியில் முதல் கேள்வி, நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சில இளைஞர்கள் தங்களுடைய ஈமானை, தங்களுடைய மார்க்கத்தை பாதுகாத்து கொள்வதற்காக நாட்டை துறந்து, தன்னுடைய ஊரை துறந்து, தன்னுடைய மனைவி, மக்கள், பொருள் எல்லாத்தையும் துறந்து ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி குகையில் போய் தங்கினாங்கல்ல, அவங்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நபிட்ட நீங்கள் கேளுங்க, ரசூலுல்லாஹ்ட்ட நீங்கள் கேளுங்க. அவர் அதனுடைய வரலாறை சொல்லிட்டாருன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, அவர் உண்மையானவர் என்பதை தெரிஞ்சுக்கிங்க என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இப்படி கேள்வி கேட்க சொல்லி அனுப்புனாங்க. அப்போ தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த கஹஃபுடைய சூறாவை முழுவதுமாக இறக்கி வச்சான். நஹனு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. நாம் அந்த கஹ்ஃப் வாசிகள், குகைவாசிகளை பற்றி, அவர்கள் யார் என்பதை பற்றி சத்தியமான வரலாறை நபியை உங்களுக்கு நம்ம சொல்லித்தர்றோம் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த வரலாறை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட பேசினாங்க. சில இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் அந்த நாட்டினுடைய அரசன் இருக்கான், அவன் ஒரு கொடுங்கோலான அரசன். மூசாவுக்கு இருந்த ஃபிரௌனை போல, நமக்கு இருக்கிற ஆளை போல, அப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு அரசன். நான் இடையில சொன்ன வார்த்தை புரிஞ்சுதுல, கவனிக்கலையா? புரிஞ்சுது, ரைட். அப்போ அந்த இல்லை யார் முகத்தில் ஒரு ரியாக்ஷன் காணுவேன்னு பார்த்தேன். அப்போது அந்த கொடுங்கோல் அரசாட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அவன்கிட்ட போய் இந்த இளைஞர்கள்லாம் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டின உடனே அவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, அவன் என்ன சொல்கிறானோ அதைத்தான் கேட்கணும். அவன் என்ன சொல்லி வச்சிருக்கிறான்? கடவுள் அப்படின்னா நான் சொல்கிற கடவுள் தான், இதுதான், சிலைகளை தான் வணங்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு பண்ணி வச்சிருக்கிறான். இந்த இளைஞர்கள் போய் அந்த அரசன்ட்ட தைரியமாக பேசுகிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே காஃபிர் சூறால அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அவங்க என்ன பேசுனாங்க என்பது முதற்கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான் குர்ஆனில். நான் அதெல்லாம் சொன்னால் நாளைக்கு 8 ஆகிடுங்கிறதுனால நான் இன்றைக்கி முடிக்கணும். அதனால் நான் இன்றைக்கி முடிக்கிறதுக்காக ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கேன். அந்த விஷயத்தில் அவங்க நேரடியாக பேசுகிறாங்க. அவன்கிட்ட போய் அல்லாஹ் தான் ஒருத்தன் தான், அவனைத்தான் வணங்கணும், அவன் அல்லாத யாரும் வணக்கத்திற்கு தகுதியானவங்க இல்லை, நீ என்ன செஞ்சாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, இதிலிருந்து நாம் மாற மாட்டோம் அப்படின்னு அந்த இளைஞர்கள் அவன்கிட்ட பேசினாங்க, தைரியமாக பேசினாங்க. நாட்டில் யாருமே குரல் கொடுக்க தயங்குகிற, யாரும் அவரை எதிர்த்து பேசுகிற தயங்குகிற நேரத்தில் இந்த இளைஞர்கள் தைரியமாக பேசினாங்க. அந்த அரசனுக்கு கோபம் வந்துச்சு. அப்போவே இவங்களுடைய கதையை முடிச்சிடணும்னு நினச்சான். ஆனால் அந்த இளைஞர்கள் எல்லாமே பெரிய வீட்டு சகவாசம் உள்ளவங்க. அதனால் அவனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியலை. அதனால் அவன் அந்த இளைஞர்களுக்கு சில அவகாசம் கொடுத்தானா, சில நாட்கள். நான் உங்களுக்கு டைம் தர்றேன், நீங்கள் 1 வாரம் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள நல்லா யோசித்து நான் சொல்கிறது தான் சரின்னு மரியாதையாக வரணும், இல்லை உங்களை க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு இவங்களை மிரட்டி அனுப்பிட்டான். இவங்க தனித்தனியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு இப்னு கசீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆனுடைய விரிவுரைகளில் இப்னு கசீர் உடைய தஃப்சீர், இப்னு கசீருங்கிறது ரொம்ப முதன்மையான தஃப்சீர். இப்னு கசீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் எழுதும்போது அதில் சொல்கிறாங்க, பொதுவாகவே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை இது. அல்லாஹ் என்ன செய்வானா, நல்ல கருத்துள்ள எல்லாத்தையும் இயற்கையிலேயே அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானா. அவங்கெல்லாம் ஆல்ரெடி ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிடுவாங்க. யாரெல்லாம் கெட்ட கருத்துள்ளவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களே இயற்கையிலேயே அல்லாஹ் ஒன்று சேர்த்துருவானா. அவனெல்லாம் அந்த ரூட்டில் எல்லாம் ஒன்றா தான் இருப்பான். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இளைஞர்கள்லாம் வீட்டுக்கு வந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இங்கேயே இருந்தால் நம்ம அல்லாஹ்வை உருப்படியாக வணங்க முடியாது, இவங்க நான் கண்டிப்பாக அல்லாஹ் வணங்க விட மாட்டாங்க, ஷிர்கில் நம்மளை கொண்டு போய் தள்ளிடுவாங்க, அதனால் வேறு வழியே கிடையாது, நம்ம வீட்டை விட்டு கிளம்பி நைட்டோடு நைட்டாக வெளியில் போயிடணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து போட்ட பிளான் அல்ல. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இதே விஷயத்தை நினைக்கிறாங்க. எல்லாரும் மனசுலேயும் இதே விஷயம் உருவாகுது. எல்லாருமே இது இப்படி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டில் இருந்து இரவோடு இரவாக தனித்தனியாக கிளம்புறாங்க. கிளம்புனவங்க யதார்த்தமாக ஒரு மரத்தடியில் சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே, நீ அங்கே வந்தவன்? ஆமாம். எங்கே கிளம்பிட்ட? இல்லை, இங்கே இருந்தால் செட் ஆகாது, அல்லாஹ் வணங்கணும்னா தனியாக போயாகணும் அப்படின்னு மனசில் தோணுச்சு, அதனால் கிளம்பிட்டேன். நீ
நானும் அப்படி தான் தோணுச்சு, அதனால் நீ எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, அதனால் கிளம்பிட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. இவங்க எத்தனை பேர் அதில் இஃப்திலாஃப் இருக்குது? குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்லுவாங்க 3 பேர் 4வது நாயின்னு சொல்லுவாங்க, 4 பேர் 5வது நாயின்னு சொல்லுவாங்க, 5 பேர் 6வது நாயின்னு சொல்லுவாங்க. இவருடைய எண்ணிக்கையை அல்லாவே அறிவான், அதை பற்றி நீங்கள் பேசாதீங்கிறான் குர்ஆனில். அதனால் நானும் பேசலை. சில இளைஞர்கள் சில பேர் இருந்தாங்க. இப்போ இவங்க ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒரு குகையில் போய் தங்குறாங்க. அந்த குகை எப்படி இருந்தது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். விசாலமான குகை, காற்றோட்டமான குகை, சூரியனுடைய வெளிச்சம் உள்ள அடிக்கும், ஆனால் சூரியனுடைய கதிர் உள்ள வராது. கதிரே உள்ள வரைச்சா மதியத்தில் உட்கார முடியாது. வெளிச்சமே இல்லைன்னா அதுவும் கஷ்டம். வெளிச்சம் வரும், ஆனால் காற்று வரும், ஆனால் சூரியனுடைய பவர் உள்ள வராது. அது மாதிரியான ஒரு விசாலமான குகை. இவங்க இரவெல்லாம் நடந்து வந்த டயர்டு, ஊரில் யாரும் வர்ற வழியில் யாரும் பார்த்துடக்கூடாது என்பதெல்லாம் யோசிச்சுட்டே வந்தாங்க. யோசிச்சுட்டு வந்தவங்க அந்த குகையில் வந்தாங்க, படுத்தாங்க. படுத்து கண்ணை இருந்து தூங்கிட்டாங்க. தூங்கினவங்க திடீர்னு முழிக்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் முழிக்கிறாங்க. முழிச்சப்போ அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருப்போம். ஒருத்தர் சொல்கிறார், என்ன ஒரு நாள் தூங்கியிருப்போம் அல்லது ஒரு அரை நாள் தூங்கியிருப்போம், அவ்வளோதான், முழிச்சிட்டோம். இன்னொருத்தர் சொன்னாராம், நம்ம எவ்வளோ நேரம் தூங்கணுன்றதுலாம் நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி வேலையை முடிச்சிட்டார். அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இப்போதைக்கு தூங்கி முழிச்சு வயிறு பசிக்குது நல்லா. இப்போதைக்கு தூங்கி முழிச்சு மணி 8 ஆச்சு, பிரியாணி இருக்கா? பார்சல் இருக்கான், பிரியாணி இருக்குது. இவங்களும் அதே மாதிரியே தூங்கி முழிச்சாச்சு, இப்போ என்ன வேணும்? பிரியாணி வேணும். பசிக்குது, அதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது அவங்க அனுப்புனவங்க எப்படி அனுப்புனாங்க என்பதை முதற்கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான். ஃபல் யன்துர் அய்யுஹா அஸ்கா தஆமன் ஃபல் யத்திக்கும் பிரிஸ்கும் மின்ஹு. இவங்க வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வீட்டை விட்டு ஓடி வரணும்னு தானே முடிவு பண்ணி வர்றாங்க. அப்போ வீட்டிலேருந்து காசுலாம் கொண்டு வந்திருந்தாங்கல்ல, அந்த காசை ஒருத்தர்கிட்ட கொடுத்து நீ நைஸாக போ, வல்யத்த லத்தஃப் வலா யுஷ்இரன் நபிக்கும் அகதா, யாருக்கும் நீ வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சால் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நம்ம தப்பிச்சு ஓடி வந்தவங்க. அதனால் யாரு கண்ணையும் மாட்டாமல் யாருக்கும் தெரியாமல் மார்வேஷம் போட்டு போகிற மாதிரி போயிட்டு நீ நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குமோ அங்கே போய் நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி விட்டதா குர்ஆன் சொல்லுது. ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அந்த காசை எடுத்துகிட்டு பஜாருக்கு வந்துட்டார். பஜாருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிற ஒரு இடத்துக்கு போய் அல்ஹம்துலில்லாஹ் விழுப்புரத்தில் இறங்கி வரும்போது நல்ல டீ கடைக்கு போய் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம யாசின் மௌலானா ராதாவா நல்ல டீ கடைக்கு கூட்டு போனார். மாஷா அல்லாஹ் டீ நல்லா இருந்துச்சு. அப்போ சொல்லலாம், தப்பு இல்லையா? குர்ஆன் சொல்லுது, எங்கே போனாலும் நல்ல டீ கொடுங்க, நல்ல சோறு கொடுங்கன்னு கேட்கலாம் பாரு. பிரிஸ்கிம் மின்ஹு, நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குதோ, ஐயுஹா அஸ்கா தஆமன், எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஏன்னா அந்த பசங்கள்லாம் பெரிய வீட்டு பசங்கன்னு வரலாறு சொல்லுது, பெரிய வசதியான வீட்டிலேருந்து வந்த பிள்ளைங்க, அதனால் நல்ல சாப்பிடணும்னு நினச்சாங்க, அப்படி சொல்லி அனுப்புனாங்க. இவர் வந்தவர் நல்ல கடைக்கு போனார், சாப்பாட்டையும் வாங்கிட்டார். சாப்பாட்டை வாங்கிட்டு இவர் காசை கொடுத்தாரு. காசை கையில் வாங்கின உடனே அவர் மேலேயும் கீழே இவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இது என்ன காசு அப்படின்னார். என்ன காசு? நம்ம ஊரில் உள்ள காசு தான். இல்லை, இது எப்படி உனக்கு கிடச்சிது? இது ஏன் காசு, சொந்த காசு. நேற்று நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது எங்கள் வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த காசு தான் இந்த காசு. இது என்ன புதுசாக என்ன காசுன்னு கேட்குறேன் அப்படின்னு இவர் சொல்ல. உடனே அவர் பிடிச்சிக்கிட்டார். இல்லை, நீ பொய் சொல்கிற, நீ ஏமாத்துற. திடீர்னு நைட்டு 12 மணிக்கு 500 ரூபா செல்லாது அப்படின்னு அறிவிச்சா யாருக்கு என்ன தெரியும்? காலையில் போய் 500 ரூபாயை கொண்டு போய் கொடுத்தா இது என்ன காசு அப்படிங்கிறான். என்ன காசா? நம்ம நாட்டில் உள்ள காசு தான். யா, நம்ம நாட்டில் உள்ள காசா? நீ எந்த ஊரில் இருக்க? நீ யார்கிட்ட திருடிட்டு வந்து? டே பாவி, என்ன? அதே மாதிரி இவர் கொண்டு போய் காசை கொடுத்தோடனே இது நம்ம நாட்டு காசே இல்லையே, இது செல்லா காசுலாம். செல்லா காசை கொடுத்துட்டு சாப்பாட்டை வாங்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு அவர் தையத்தொன்னு குதிக்கிறார். இவர் சொல்கிறாரு, இல்லை சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் வீட்டிலேருந்து நேற்று நான் கிளம்பி வரும்போது கொண்டு வந்த காசு தான், அந்த காசு தான் இந்த காசுன்னு சொல்கிறார். இவர் 2 பேரும் சண்டை பிடிச்ச உடனே ஊரே கூட்டிடுச்சு, எல்லா மக்களும் சேர்ந்துட்டாங்க. என்ன விஷயம்? இந்த பாருங்க, இவர் இந்த காசை கொண்டு வந்திருக்கிறார். இந்த காசை நம்ம இதுவரை பார்த்ததே கிடையாது. இவருக்கு எங்கேயோ புதையல் கிடச்சிருக்கு. அப்போ கரெக்டாக புதையல் இவர் மறைக்கிறாரு. புதையல் எங்கே இருக்குன்னு மரியாதையாக சொல்லுன்னு இவர் பிடிச்சி கேட்குறாரு.
நான் எங்கேயும் புதையல் இல்லையா, நேற்று உள்ள 500 தான் இன்னைக்கு கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இல்லை, நேற்று கொண்டு வந்த காசைத்தான் நான் இன்னைக்கு இல்லவே இல்லை, வா அரசர்கிட்ட கூட்டு போவோம். நேராக அரசர்கிட்ட கூட்டு போயாச்சு. அரசர்கிட்ட கூட்டு போன உடனே அரசரும் பார்த்துட்டு இந்த காசு எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அப்போ தான் விஷயமே புரியுது. இந்த காசு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்புள்ள காசு, 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காசு. எப்போ உள்ள காசு? 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காசு. அப்படின்னா அவங்க குகையில் 300 வருஷம் தூங்கியிருக்கிறாங்க. கிபி 250 குகைக்குள்ளே போயிருக்கிறாங்க. கிபி 550 முழிச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபி 570 பிறக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி தான் இது. பிறக்கிறதுக்கு முன்னாடி, நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. 300 வருஷம் தூங்கி இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு 300 வருஷம் தூங்கின மாதிரியே தெரியல. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்ம ஒரு நாள் தான் தூங்கியிருக்கோம், அரை நாள் தான் தூங்கி இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இப்போ அந்த அரசன் சொன்னார், இது 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உள்ள காசு, உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு. ஒன்று அவர் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு அரசர் இருந்தார், ஒரே நல்ல ஆட்சி மாறிச்சு போல தெரியுது. நாங்கள் இந்த நாட்டை விட்டு கிளம்பி போகும்போது வேற பிரதமர் இருந்தார், இப்போ வேற பிரதமர் இருக்கிறீங்க, ஒரே நாளில் பிரதமர் மாறி இருக்கீங்க. இல்லைப்பா, இது 300 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள பிரதமர், அந்த பிரதமர்லாம் எப்போ போயிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னோன்னு தான் அவருக்கும் எங்களுக்கும் சண்டை வந்துடுச்சு. இதுதான் சண்டை. இந்த சண்டையினால் நாங்கள் மார்க்கத்தை பாதுகாக்கணும், ஈமானை பாதுகாக்கணுங்கிறதுக்காக கிளம்பி போய் ஒரு குகையில் தங்கியிருந்தோம். அந்த குகையில் நாங்கள் தூங்கிட்டோம். இன்றைக்கி தான் முழிப்பு வந்து எந்திரிச்சு சாப்பாடு வாங்கலான்னு வெளியே வரும்போது இவங்கெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு விஷயத்தை சொன்னார். இந்த 300 வருஷ காலத்தில் இந்த நல்லவர்களுடைய, இந்த இளைஞர்களுடைய இந்த நல்ல எண்ணத்தின் விளைவாக முழுக்க நாடு முழுக்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த மக்கள் இந்த 300 வருடத்துக்குள்ளாக மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களாக மாறியிருந்தாங்க. அந்த அரசன் மார்க்கத்தை, அல்லாவை ஏற்றுக்கொண்ட அரசனாக மாறியிருந்தார். அதனால் அவர் இவங்க சொன்னதெல்லாம் நம்பினார். நம்பி, அப்படியா, அவ்வளோ உயர்தரமான மக்களா நீங்கள் அப்படின்னா உங்களை நாங்கள் நேரடியாக வந்து எங்களுடைய அரசாட்சிக்கு அழைச்சிட்டு வரணும். அவங்க மற்றவங்கெல்லாம் மற்றவங்களாம் குகையில் ஒளிஞ்சிருக்கிறாங்க, அப்போ நாங்கள் வர்றோம் அப்படின்னு அரசரே கிளம்பி வர்றாரு. யாரை கூப்பிட? யார் மார்க்கத்துக்காக, தீனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ் தான் முக்கியம், மார்க்கம் தான் முக்கியம்னு போனாங்களோ அவங்கள வரவேற்பதற்காக நாட்டின் அரசரே படை திரட்டி கிளம்பி வர்றாரு. வாங்க, உங்களை நாங்கள் பைக் சொல்லி உள்ளே கூட்டு வரணும் எங்கள் நாட்டுக்கு அப்படின்னு கிளம்பி வர்றாரு. ஒரு தூரம் வந்த உடனே இவர் சொன்னார், இப்போ நீங்கள் எல்லாம் தாம்னு வந்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா, எனக்கு மட்டும்தான் 300 வருஷத்துக்கு பின்னாடின்னு தெரியும். அவங்க இன்னும் ஒரு நாளோ அரை நாளோ தூங்கி முடிச்சிருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க நீங்கள் எல்லாருமே பிடிச்சி திரும்ப ஜெயிலில் போட தான் வர்றீங்க, அடித்து போடுவீங்கன்னு பயந்து போய் திரும்ப எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் கூப்பிட்டு வர்றேன், நான் போய் அவங்கள சொல்லி விஷயத்தை சொல்லி புரிய வச்சு நான் கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு இவர் மட்டும் போனார். குகைக்குள்ளே போனார். குகைக்குள்ளே போனவர் தான், திரும்பியே வரலை. இவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, அவர் திரும்பலை. என்னடா ஆளையே காணமே அப்படின்னு நினச்சி வேறு வழி இல்லாமல் இவங்க உள்ளே போய் பார்த்தா அந்த குகைவாசிகள், அந்த கஹஃப் வாசிகள் எல்லோரும் மௌத்தாகி போய் இருந்தாங்க. இப்போ நம்ம தலைப்பு என்னன்னா, கல்புகும் பாசித்துன்னு திரா ஐகி பில்வசி. அந்த குகைவாசிகளை காப்பாற்றுறதுக்காக அவர்களோடு இருந்த ஒரு நாய் அப்படிங்கிறது மார்க்கத்தை பொறுத்தவரை, இஸ்லாத்தை பொறுத்தவரை ஐனுன் நஜிஸ்ன்னு சொல்லுவோம். அதனுடைய எந்த பகுதியும் சுத்தம் கிடையாது. அதனுடைய முடி, அதனுடைய பல்லு, அதனுடைய எச்சு, அதனுடைய வால், அதனுடைய நாக்கு, எதுவுமே சுத்தம் கிடையாது, எல்லாம் அசுத்தம். அதனால தான் நாய் நம்மளுடைய லுங்கில பட்டா கூட என்ன செய்யணும், தண்ணி ஊற்றி மண்ணு போட்டு கழுகணும். அவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு பிராணி, ஒரு விலங்கு, ஒரு உயிரினம் நாய். நாயை பற்றியே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். கண்ட நாயெல்லாம் சொல்கிறான்னு சொல்லுவோமா இல்லையா? இனி சொல்ல முடியாது.
கண்டகன அந்த நாயே அல்லாஹ் எங்கே சொல்லியிருக்கான்? குர்ஆனில் சொல்லியிருக்கான். நாய் குர்ஆனில் இருக்குது. ஃபக்குர் நேசத்தை பற்றி குர்ஆனில் சொல்லியிருக்கானா அல்லாஹ்? நம்மளை பற்றி குர்ஆனில் சொல்லியிருக்கானா அல்லாஹ்? நம்மளுடைய பேரோ நம்மளை பற்றியோ குர்ஆனில் இல்லை. ஆனால் நாயை பற்றி குர்ஆனில் வந்தது. குர்ஆனில் அந்த நாய் ஏன் இடம் பெற்றுச்சு? எதுக்காக குர்ஆனுக்குள்ள அந்த நாய் வந்துச்சு? ஏன் அந்த நாய் குர்ஆனுக்கு சொந்தமாக மாறிச்சு? இன்னும் சொல்ல போனா சில அறிவிப்புகளில் அந்த நாய் சொர்க்கத்தில் நுழையும்னு கூட வருது. சில இஃப்திலாஃபுகள் இருக்கு, சொர்க்கத்துக்குள்ளே போகுமா போவாதா. பொதுவாக மனிதனுக்கும் ஜின்னுக்கும் தான் சொர்க்கம் நரகம்லாம். மற்ற உயிரினங்களுக்கு சொர்க்கம் நரகம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் ஒரு கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டை முட்டி இருந்தால் நாளைக்கு மறுமையில் 2 ஆட்டையும் அல்லாஹ் எழுப்பி கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பு கொடுத்து கொம்பு இருந்த ஆட்டுக்கு கொம்பை எடுத்துட்டு நீ திரும்ப முட்டும்பான். முட்டின உடனே சரியாக போயிடும். சரியாக போன உடனே மண்ணோட மண்ணை ஆக்கிடுவான். முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு உண்டான நல்லது கெட்டதுங்கிறது இதுதான், உயிரினங்களுக்கு உண்டான நல்லது கெட்டது. அதனால அந்த என்ன வருதுன்னு போகுது. ஆனால் அந்த நாய் கூட குர்ஆனுக்கு வந்துச்சு. அந்த நாயை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொன்னான். ஏன் குர்ஆனில் வந்துச்சு? குர்ஆனில் வர்றதுக்கு என்ன காரணம்னா, கண்ட நாயெல்லாம் நல்லவங்களோட சேர்ந்திருந்தா கண்ட நாயும் நல்லவனா மாறி. நல்லவங்களோட சேரணும், நல்லவங்களோட உண்டான தொடர்பு வேணும், நல்லவங்களோட இணைப்பு வேணும். இன்னும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லுவான், அல்ல நீங்கள் நல்லோர்களோடு சேர்ந்திருங்கள், நல்லவங்களோட சேருங்க, சாதிகீன்களோட சேருங்க, உண்மையாளர்களோடு சேருங்க என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லுவான்ல. நல்லோர்களோடு சேரும்போது அவர்களுடைய சகவாசம், அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய சிந்தனை நமக்கு வரும். நல்லவங்களுடைய பார்வை வேற, நல்லவங்களுடைய சிந்தனை வேற, நல்லவங்களுடைய எண்ணங்கள் வேற. கெட்டவனுடைய சிந்தனை வேற, கெட்டவனுடைய பார்வை வேற, கெட்டவனுடைய நடவடிக்கை வேற. ஒரு பெரிய ஷேக்கு, அவருடைய முரீதுகள்லாம் இருந்தாங்க. அந்த ஷேக் அப்படியே போய்கிட்டு இருந்தாரா. இடையில ஒரு சின்ன புள்ள, பொம்பளை புள்ள எதிரில் வந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக்குக்கு சலாம் சொல்லிச்சு. ஷேக் வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லிட்டு அந்த குழந்தையை கூப்பிட்டு, செல்லம் சும்மா இருக்கியாமா அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுத்தாரு. உடனே பின்னாடி இருந்த முரீது, ஷேக்கு முத்தம் கொடுத்துருக்குறாங்கல்ல, நம்மளும் முத்தம் கொடுக்கலாம், குழந்தையை தூக்கி அவரும் முத்தம் கொடுத்துக்கிட்டார். கொஞ்சம் தூரம் போனார் ஷேக்கு. போன உடனே அங்கே ஒரு கத்தியை நல்ல பழுக்க காய்ச்சுவாங்கல்ல, உலம்பாங்க. உலையில் கத்தியை நல்ல பழுக்க காய வச்சுட்டு இருக்கிறான் ஒருத்தர். அப்படியே இரும்பெல்லாம் பழுத்து போய் அப்படியே சக்கச்சவேன்னு இருக்கு, பயங்கரமாக நெருப்பு. ஷேக்கு நேராக போனார், எடுத்தார், முத்தம் கொடுத்துக்கிட்டார். பின்னாடி வந்து அப்படியே ஷாக்காய் நின்ட்டான். இன்னும் அநியாயமாக இருக்குது, பிள்ளைய முத்தம் கொடுத்தா நியாயம், எவனாவது இதை போய் முத்தம் கொடுப்பானா அப்படின்னு அப்படியே நின்ட்டான். இப்போ ஷேக் சொன்னார், நான் பிள்ளையையும் இதையும் ஒன்றா பார்க்குறவன். நான் குழந்தையிலையும் அல்லாஹ்வைத்தான் பார்த்தேன், நெருப்புலையும் அல்லாஹ்வைத்தான் பார்த்தேன். உன்னுடைய பார்வை குழந்தையாக பார்க்குறது, நெருப்பை நெருப்பாக பார்க்குறது. உன்னுடைய பார்வைக்கும் என்னுடைய பார்வைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். நல்லவங்க ஒரு கெட்டவனை பார்த்தா கூட அல்ஹம்துலில்லாஹ், இவற்றை தாடி இல்லை, இவற்றை தொப்பி இல்லை, ஆனால் பரவாயில்ல, இவர் ஹலாலாக வியாபாரம் செய்கிறார், இந்த பார்வை இருக்கும். சில கெட்டவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு நல்லவரையே பார்த்தாலும், ஒரு தாடி வச்சவரையே பார்த்தாலும், பெரிய ஜிப்பா போட்டவரையே பார்த்தாலும், 24 மணி நேரம் தொப்பி போட்டிருக்கிறவரையே பார்த்தாலும், தொப்பி போட்டு ஜிப்பா போட்டு ஊரையா மாத்துறாரு அப்படின்னே பார்ப்பான். நல்லவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, ஒரு கெட்டவனை கூட நல்லவனா பார்க்குற பார்வை நல்லவர்களுடையது. ஒரு கெட்டவனுடைய பார்வை எப்படிப்பட்டதுன்னா, நல்லவங்களை கூட கெட்டவனா பார்க்குற பார்வை தீயவர்களுக்குரியது. அதனால் கெட்டவர்களோட சகவாசத்தில் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, ஒரு அத்தர் வியாபாரியோட சகவாசம் வச்சா நீங்கள் அத்தரையே பூசாவிட்டாலும் கூட அத்தர் வாசம் உங்கள் மேலே அடிக்கும். ஒரு இரும்பு பழுக்க காய்ச்சுற உலைவாளோட நீங்கள் தொடர்பு வச்சுருந்தீங்கன்னா அந்த உலையில் நீங்கள் போய் உட்காரலைன்னா கூட அதனுடைய புகையாவது உங்கள் மீது வீசுன்னு சொல்லுவாங்கல்ல. அதுபோல் நல்ல தொடர்புகள் வேணும். நல்ல தொடர்புகள் இருந்தால் அந்த நல்ல தொடர்பு நாயை கூட நல்லவனாக மாற்றும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். உயிரினத்தை உயிரினமாக பார்க்குறான்,
எல்லா ரூகையும் எல்லா உயிரையும் மார்க்கம் உயிராக பார்க்கிறது. அதனால்தான் ஐனுன் நஜிஸாக இருந்த ஒரு பொருள் கூட நல்லவர்களோடு சேர்கிற போது உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கிறது. இது மாதிரியான 29 உயிரினங்கள் பற்றி குர்ஆன் பேசுகிறது. இப்ப நாம பேசி இருக்கிற இந்த உயிரினங்கள் எல்லாமே ஒரு விதத்தில் ஒன்றுபட்டு இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இவைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கு. புது பறவை பில்கீஸ் அம்மையார் அவங்களுடைய கூட்டத்தினுடைய ஈமானுக்கு காரணமாக இருந்திருக்கு. காகம் ஒருத்தருக்கு இல்மு கிடைப்பதற்கு காரணமாக இருந்திருக்கு. நாய் நல்லவர்களுக்கு பாதுகாப்பாக அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கு. அப்புறம் என்ன சொன்னேன்? எறும்பு தன்னுடைய கூட்டத்தை சொன்ன சக எறும்புகளுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கு. அப்போ இவைகள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு நல்லதை நினைச்சதுனால நல்லா இருந்திருக்கு. அல்லாஹ்வுடைய கல்வில் இடம்பெற்று அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. நாமும் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ்ந்தால், அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்தால், சுய மனிதனாக சுய தேவை உள்ளவனாக நம்முடைய தேவையை மட்டும் நாடக்கூடியவனாக இல்லாமல் பிறரை பற்றி கவலைப்படக்கூடியவர்களாக, பிறருடைய ஈமானை பற்றி கவலைப்படக்கூடியவர்களாக, பிறருடைய பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படக்கூடிய, பிறருடைய கஷ்டத்தை பற்றி கவலைப்படக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு குர்ஆன் வரப்போவதில்லை. அதனால் குர்ஆனில் இடம்பெறாவிட்டாலும் குர்ஆனுக்கு சொந்தமான அல்லாஹ்வின் கல்வில் இடம் பிடிக்கும் பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தகுதிமிக்க அந்த பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய எண்ணத்தில் அல்லாஹ்வுடைய கல்வில் இடம் பிடிப்பவர்களாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஆலிம் பெருமக்களுக்கும் பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவர்களுக்கும் ஜஸாக்கும் அல்லாஹு கைருல் ஜஸா. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஈருலகிலும் நற்பாக்கியங்களை உங்கள் அனைவர்களுக்கும் தந்த புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.